أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا صدق الله العظيم
எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகனாகி அல்லாஹு தாலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேரடி காட்ட வந்த அனைத்து தூதர்கள் மீதும், தூதர்களை பின்பற்றி நல்லடியார்கள், சத்திய சகாபாக்கள், உத்தமர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹனுடைய சாந்தி மிகு கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறிய வண்ணம் இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எப்பொழுது உங்களுக்கு மத்தியில் 25வது சூறாவான சூரா ஃபுர்கானுடைய 61, 62 வசனங்கள் ஓதி காட்டப்பட்டன. தபாரக்கல்லதி ஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜன் வ ஜஅல ஃபீஹா சிராஜன் வ கமரன் முனீரா. பெரும் பாக்கியம் உடையவனான் விண்ணில் உறுதியான மண்டலங்களை அமைத்து அதில் ஒளிவிளக்கையும் ஒளிர்கின்ற சந்திரனையும் பிரகாசிக்க செய்தவன். وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا. அவனே இரவையும் பகலையும் ஒன்று மற்றொன்றை தொடர்ந்து வரக்கூடியதாக அமைத்தான், படிப்பினை பெற நாடும் அல்லது நன்றி உடையவராக இருக்க விரும்பும் ஒவ்வொரு மனிதனுக்காகவும். அல்லாஹு தாலா இந்த வசனங்கள்ல பேரண்டத்தினுடைய இயக்கத்தை பற்றி அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். விண்ணில் உறுதியான மண்டலங்களை அமைத்து அதில் ஒளிவிளக்கை ஒளிர செய்கின்ற, சந்திரனை பிரகாசிக்க செய்கின்ற அந்த இறைவன் பெரும் பாக்கியமானவன் என்பதாக அல்லாஹ் தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதற்கு அடுத்த வசனங்களில் அவனை இரவையும் பகலையும் ஒன்று மற்றொன்றை தொடர்ந்து வரக்கூடியதாக அமைத்தான் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். படிப்பினை பெறக்கூடிய அல்லது நன்றி செலுத்தக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மிகப்பெரிய ஒரு மெசேஜ் அல்லாஹ் தாலா இந்த வசனங்கள்ல சொல்றான். என்ன அப்படின்னு சொன்னாக்க, அணு முதல் அண்டம் வரை அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நான் ஸ்டாப், எதுவுமே ஸ்டாப் ஆகல. என்னைக்காவது சூரியன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிருக்கிறது. சந்திரன் அதனுடைய வேலைகளை செஞ்சு எல்லாம் அதனுடைய பணிகளை கரெக்டா செஞ்சுட்டு இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. இந்த முழு உலகமும், இந்த முழு அமைப்பும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. எது ஒன்றும் இயங்க வேண்டும். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி, அது இயங்கணும். அது வேலை செய்யணும். வேலை செஞ்சாதான் அதனால பயன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, சாதாரண இந்த ஒரு பேனா என்ன செய்யணும்? அந்த பேனாவுடைய வேலை எழுதணும். எழுதலைன்னா இது எங்க போகும்? டஸ்ட்பின், குப்பைக்கு தான் போகும். அப்படி எந்த ஒரு பொருளும் சரி, மனிதனுடைய உடம்பே அது மூச்சு இருந்தாதான், இயங்கினால்தான். இயங்கவில்லை என்று சொன்னால் பிணமாக மண்ணுக்கடியில் தான் கிடக்க வேண்டும். ஆக இந்த இரவும் பகலும் மாறி வருவது அல்லாஹ் தாலா மிகப்பெரிய சான்று அல்லாஹ் தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். இரவும் பகலும் எதற்காக வேண்டி? மனிதன் அதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றான். பகலில் அவன் உழைக்க வேண்டும், இரவில் ஓய்வு பெற வேண்டும், அமைதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். எல்லா படைப்பினங்களும் உழைத்து கொண்டிருக்கின்றன, பாடுபட்டு கொண்டிருக்கின்றன. அது அதனுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றன. பறவைகளை பாருங்கள். அவலம் யரவு பித்தைரி லசாஃபாத்தி வயக்பில் நமா யம்சிகுன்ன இல்ல ரஹ்மான். அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். சிறகுகளை விரித்தும் மடக்கியும் பறக்கக்கூடிய இந்த பறவைகளை நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். பறவைகளாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், புழு பூச்சிகளாக இருக்கட்டும், எல்லா விஷயமும் அதனுடைய வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றன, உழைத்துக் கொண்டிருக்கின்றன, பாடுபட்டு கொண்டிருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த பறவையை குறித்து ஒரு ஹதீஸ் பிரபலமா நம்மளுக்கு தெரியும். அதிகாலையில் வெறும் வயிற்றுடன் தன்னுடைய கூட்டிலிருந்து வெளிக்கிளம்பக்கூடிய அந்த பறவைக்கு அல்லாஹ் தஆலா உணவளிப்பதை போன்று, யார் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியேறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா உணவு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ நம்ம கேள்விப்படுறோம். பறவைக்கு கூட்டுல வச்சுக்கிட்டே அல்லாஹ் தஆலானால உணவு கொடுக்க முடியும். கூட்டிலேயே இருந்தா கூட அல்லாஹ்னால உணவு கொடுக்க முடியும். ஆனா கண்டிஷன் என்ன? பறவை கூட்டை விட்டு வெளியே வர வேண்டும். வெளியே வந்தாதான் அதுக்கு உணவு. கூட்டிலேயே இருப்பேன், அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான் அப்படிலாம் எந்த பறவையும் இருக்கிறது கிடையாது. அந்த டியூட்டியை கரெக்டா செய்து பாருங்க. அதனுடைய வேலையை, அதனுடைய பணியை தெளிவாக கரெக்டாக பறவையாக இருந்தாலும் அதிகாலையில் எழுந்து அந்த கூட்டை விட்டு வெளியேறுகின்றது. அப்பதான் அதுக்கு உணவு.
ஆக எல்லா விஷயங்களும் பாருங்க, ஒரு அமைப்பு, ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு தெளிவான ஒரு நியதி அல்லாஹ் தஆலா இங்க வைத்திருக்கின்றான். ஆக எல்லாமே வேலை, எல்லாமே உழைப்பு. ஆக உழைத்தால்தான் முன்னேற்றம். இது ஒரு பாடம் இஸ்லாம் நமக்கு கற்பித்துக் கொடுக்கின்றது. இஸ்லாம் உழைப்புக்கு தரும் முக்கியத்துவம் இருக்கின்றதே, அது அதை போன்ற வேறு எதுவும் கொடுப்பதில்லை. ஆக உழைப்பாளர்கள் தினம் என்று இன்று உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதன் உண்ணக்கூடிய உணவுகளில் சிறந்த உணவு எது தெரியுமா? சாப்பிடக்கூடிய உணவுல சிறந்த உணவு எது? நம்மள கேட்டா பிரியாணின்னு சொல்லுவோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவன் தன்னுடைய கரத்தால் உழைத்து உண்ணுகின்றானோ அந்த உணவுதான் சிறந்த உணவு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு சொன்னார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கரங்களால் உழைத்து உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் யாசகம் கேட்டு வந்தார். அவருக்கு கை கால்லாம் நல்லா இருந்தது. அப்போ அந்த மனிதர் இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னப்பா வேலை எதுவும் செய்யலையா அப்படின்னு கேட்பார். யார சொல்ல, என்கிட்ட எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதுவும் கிடையாது, வீட்டுல என்னதான் இருக்கு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஒரு போர்வை இருக்கு, அவ்வளவுதான், என் வீட்டுல அதான் இருக்கு. அப்ப அதை கொண்டு வா, அந்த போர்வையை கொண்டு வா அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்வையை கொண்டு வந்தாரு. கொண்டு வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை ஏலத்துக்கு விட்டாங்க. ஏலத்தை விட்டு ஒரு அமௌண்ட் வந்தது. அதுல என்ன செஞ்சாங்க, ஒரு கோடாரியை வாங்கி கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருக்கரங்களாலே ஒரு கைப்பிடியை செஞ்சு கொடுத்து அந்த சஹாபிட்ட கொடுத்து சொல்றாரு, இதுக்கப்புறம் இந்த சைட் உன்னை பார்க்கக்கூடாது, வேலை செஞ்சு வேலை செஞ்சு அதுக்கப்புறம் நிறைய சம்பாதிச்சுடுவாங்க. இதே மாதிரி அந்த சஹாபி அனுப்புறாங்க. அதுக்கு பிறகு அந்த சஹாபி வருகின்றார், ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவுக்கு திரும்புகின்றார். ஆக இஸ்லாம் உழைப்புக்கு சொல்லக்கூடிய அந்த பாடத்தை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தோற்றுவித்திருக்கின்றார்கள் என்பதை பாருங்கள். ஆக உழைப்பின் காரணத்தால் கைகள் காய்த்து விட்டு இருக்கக்கூடிய ஒரு சஹாபியினுடைய கரங்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கரங்களை உச்சமடைந்தார்கள். ஆக முத்தம் கொடுத்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு இந்த உழைப்பிற்கு முக்கியத்துவம் இருக்கு. பிரபலமான ஹதீஸ், உழைப்பாளியின் வியர்வை உலகத்துக்கு முன் கூலியை கொடுத்து விட வேண்டும் என்பதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுல ரெண்டு மெசேஜ் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, வேர்வை வரக்கூடிய அளவுக்கு உழைக்க வேண்டும். உழைப்புல நேர்மை இருக்கணும். நானும் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபி அடிக்க கூடாது. உழைக்கிறதுல நேர்மை இருக்கணும், கரெக்டா பங்க்சுவாலிட்டி இருக்கணும், கரெக்டா அந்த வேலையை டியூட்டியை கரெக்டா முடிக்கணும், எஜமானனை ஏமாத்தாம வேலை செய்யணும். இது ஒரு பாடம். அதே மாதிரி அந்த வேர்வையை உழவதற்கு முன் கூலியை கொடுத்து விடுங்கள் என்பது எஜமானனுக்கு தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. கூலி கொடுக்கறதுல, சம்பளம் கொடுக்கறதுல டிலே பண்ணக்கூடாது, இழுத்தடிக்க கூடாது, முதலாளியையும் ஏமாத்தக்கூடாது, தொழிலாளியும் ஏமாத்தக்கூடாது, ரெண்டு பேருமே ஏமாத்தக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், தன் குடும்பத்தார்களுக்காக ஹலாலான முறையில் உழைக்க செல்லக்கூடிய மனிதன் இறைவனுடைய பாதையில் இருக்கின்றான் என்பதாக குறிப்பிட்டு காட்டினார்கள். பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். இறைவனுடைய பாதையில, ஜிஹாதுடைய பாதையில ஒரு மனிதன் போறது எவ்வளவு பெரிய விஷயம். அது சாதாரண விஷயம் கிடையாது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோட ஒப்பீடு செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, தன்னுடைய குடும்பத்தார்களுக்காக வேண்டி ஹலாலான முறையில் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி உழைக்க செல்லக்கூடிய மனிதனுடைய பாதை இறைவனுடைய பாதையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. ஒரு தடவை ஒரு தோழரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில பார்க்கறாங்க. அதிகமா பள்ளியிலேயே இருக்காரு. இப்போ அவரை பத்தி கேட்கும்போது, இவர் எப்படி சாப்பிடுறாரு, பள்ளியிலேயே இருக்காரு எனி டைம், எப்படி இவருக்கு சாப்பாடு? அப்ப சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுது, இவருடைய தம்பி வேலை செய்யறாரு, அது மூலயமா இவரு சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழக்கூடிய இந்த சகோதரனை விட உழக்கூடிய அந்த சகோதரன் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார். உழைப்பு உயர்வை தரும், உழைப்பு உயர்வை தரும். நம்ம பாடுபட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம உயரலாம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில் என்பதாக கவிஞன் சொல்லியிருக்கின்றான். உழைத்து வாழ வேண்டும்,
பிறருடைய உழைப்பில் வாழக்கூடாது. நம்ம உழைப்புல நம்ம வாழணும், மற்றவங்களுடைய உழைப்புல நம்ம வாழக்கூடாது. உழைப்பு இருக்கின்றதே அது தன்மானத்தை நமக்கு ஈட்டி தரும். பிறரிடத்தில் கை ஏந்துவதை விட தன் உழைப்பிலிருந்து செலவு செய்யும் அந்த இன்பம் இருக்கின்றதே, பிறருக்கு கொடுத்து பழகக்கூடிய அந்த இன்பம், அது மிகப்பெரிய ஒரு இன்பம். அதனால்தான் கவிஞன் சொன்னான், ஓடி ஆடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். நம்ம உழைச்சு நம்ம செலவு செய்யணும். அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கானோ அதுல இருந்து செலவு செய்யணும். தொழாதவனுக்கு இஸ்லாத்துல பங்கு கிடையாது. யாரு தொழாலையோ அவனுக்கு இஸ்லாத்துல பங்கு கிடையாது. உழைக்காதவனுக்கு இந்த உலகத்திலும் பங்கு இல்லை, நாளை மறுமையிலும் பங்கு இல்லை. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த உழைப்பாளிகளுடைய கூட்டத்துல நம்ம எல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல துவா செய்தவனாக இந்த முதல் குத்பாவை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. உழைப்பு இஸ்லாம்ல மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கின்றது. இந்த உழைப்பை பற்றி இஸ்லாம் சொல்லும் பொழுது, இந்த உலகத்திலும் அவன் நல்லபடியாக இருக்க வேண்டும், நாளை மறுமையிலும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். அதனால்தான் நமக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலக வாழ்க்கையும் எனக்கு அழகாக்கி கொடு, மறுமை வாழ்க்கையும் அழகாக்கி கொடு அப்படின்னு சொன்னாக்கா, ரெண்டு வாழ்க்கைக்காக வேண்டியும் நாம் உழைக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை அழகாக வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கைக்கு நாம் எவ்வாறு உழைக்கின்றோமோ அதே போன்று மறுமை வாழ்க்கையும் அழகாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக வேண்டியும் நாம் உழைக்க வேண்டும். அந்த மறுமை வாழ்க்கை உழைக்கக்கூடிய ஒரு 3 விதமான சம்பவத்தை மற்றும் சொல்லிக் கொண்டு இந்த 2வது குத்பாவை நான் நிறைவு செய்கின்றேன். 3 சம்பவம் மறுமைக்காக வேண்டி உழைக்கக்கூடிய அந்த மக்கள். முதல் விஷயம் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம், மரியம் அலைஹிஸ்ஸலாம். அகிலத்தார் பெண்கள் அனைவரையும் காட்டிலும் அல்லாஹ் தஆலா முன்னுரிமை கொடுத்து சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி யார் அப்படின்னு சொன்னாக்கா, குர்ஆன்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் தஆலா சூரே மரியம்ல 22வது வசனத்திலிருந்து ஒரு 26வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி, மிகப்பெரிய ஒரு செய்தி. மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மிகப்பெரிய சோதனை என்னவென்று சொன்னால், அவர்களுடைய கற்பொழுக்கம். அந்த கற்பொழுக்கத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சோதனை என்னன்னா, ஆணே இல்லாம அவருக்கு குழந்தை. ஜீசஸ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மரியமுக்கு பிறக்கிறாங்க. இதுதான் மெசேஜ். இந்த வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் போது 22வது வசனத்துல, பின்னர் மரியம் அக்குழந்தையை கர்ப்பம் தரித்தார், கர்ப்பத்தோடு அவர் தொலைவான ஒரு இடத்திற்கு ஒதுங்கி சென்றார். இன்னைக்கு பார்க்கலாம், சாதாரணமாவே ஆண் இல்லாம ஒரு பெண் கர்ப்பம் தரிக்கிறா அப்படின்னு சொன்னாக்கா சமூகத்துல எவ்வளவு பெரிய அவப்பெரிய அப்படியே ஒதுக்கிடுவாங்க. பேசாத பேச்சு கிடையாது, ஏசாத ஏச்சு கிடையாது. அந்த பொண்ணை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. குழந்தை இல்லை என்று சொன்னாலும், திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை என்று சொன்னாலும் அவப்பெயர் இருக்கும். திருமணமே ஆகாத நிலையில் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்தாலும் ஒரு அவப்பெயர் கிடைக்கும். மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இது மிகப்பெரிய ஒரு சோதனை. இந்த சோதனைய அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டுகின்றான். கர்ப்பம் தரித்ததோடு என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்க, ஒரு தூரமான இடத்துக்கு போறாங்க. ஏன்னா ஃபேமிலி ஒதுக்கிருச்சாங்க, கொண்டு போறாங்க. அப்போ அந்த பிரசவ வேதனை அவங்களுக்கு வந்துருது. என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்க, ஒரு பேரிச்ச மரத்துக்கு அடியில போய் உட்கார்ந்துடுறாங்க. அங்க உட்கார்ந்த போது அப்போ அவங்க சொல்றாங்க, அந்தோ நான் இதற்கு முன்னரே மரணம் அடைந்து முற்றிலும் மறக்கடிக்கப்பட்டு இருக்க கூடாதா, எனக்கு மௌத் வந்திருக்க கூடாதா. ஏன்னா அவ்வளவு பெரிய பிசிக்கல் ப்ரெஷரு, மென்டல் ப்ரெஷர் ரெண்டுமே இருக்கு. பாடியிலயும் வேதனை, மென்டல்லையும் வேதனை. இது ரெண்டுமே அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்போது கீழிருந்து ஒரு வானவர், அல்லாஹ் தஆலா மலக்கு அனுப்புறான், ஒரு வானவர் அனுப்புறான், ஏஞ்சல் அனுப்புறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒரு வானவர் அழைத்து கூறினார்,
நீர் கவலைப்படாதீர், உம் இறைவன் உமக்கு கீழே ஒரு நீரூற்றை அமைத்துள்ளான். ஒரு ரிவர் உனக்காக வேண்டிய இறைவன் வந்து கொடுத்திருக்கான். மேலும் பேரிச்சை மரத்தின் அடிப்பகுதியை பிடித்து சற்று உழுக்கும், அது உன் மீது புத்தம் புதிய பேரிச்சம்பழங்களை உதிர்க்கும். பேரிச்சம்பழத்தினுடைய அந்த மரத்தை பிடிச்சி உழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இங்க சொல்றான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். இங்க பாருங்க, அல்லாஹ் நினைச்சிருந்தானா பழத்தை அப்படியே கையில கொடுத்துருக்கலாம். இது மாதிரி முன்னாடி கொடுத்துருக்கான் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு, இதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கான். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அந்த பேரிச்சம்பழம் அவங்க கை கிட்டதான் இருக்கு, பிரசவ வழியில இருக்காங்க, தண்ணி கிட்ட இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இங்க அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? எல்லாம் இருந்தாலும் உன்னுடைய உழைப்பு என்ன, நீ பிடிச்சு கொடுக்கு, அப்பதான் பழம் வரும். ஆக இந்த மெசேஜ் வந்து இங்க நமக்கு சொல்லப்படுகின்றது. இரண்டாவதாக அதிகமா நம்ம சொல்ல கேள்விப்படக்கூடிய ஒரு சம்பவம் தான் என்னன்னா தபூக் போர். தபூக் போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பினான்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. அதுல எல்லா சஹாபி போட்டி போட்டு வந்து கொடுக்குறாங்க. அபூபக்கர் வந்து கொடுக்குறாரு, உமர் வந்து கொடுக்குறாரு, எல்லா சஹாபியும் தன்னுடைய பங்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ கடைசியா ஒரு சஹாபி வராரு. இது அதிகமாக கேள்விப்பட்ட விஷயம்தான். கடைசியா ஒரு சஹாபி வராரு, கொஞ்சோண்டு பேரிச்ச மரத்தை, அதுவும் ஒத்த கையில எடுத்து வராரு. ஒரு கை மட்டும்தான் அவருக்கு இருக்கு, ஒரு கை இல்ல, ஒரு கையில எடுத்துட்டு வராரு, மறைச்சு எடுத்துட்டு வராரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துட்டு என்னப்பா அதுன்னு கேக்குறாங்க. யா ரசூலுல்லாஹ், இது பேரிச்ச மரம், என்கிட்ட எதுவுமே இல்ல, ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நைட் எல்லாம் நான் வேலை செஞ்சு இதுதான் கூலியா கிடைச்சது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பழத்தை வாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர் குவியல் மேலேயே வந்து வச்சு சொன்னாங்க. இதன் காரணமாக இந்த போர் குவியல் முழுவதற்கும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்து விட்டான் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். ஆக உழைப்புக்கு இருக்கக்கூடிய மதிப்பு இருக்கின்றதே, அது இஸ்லாம் மிகப்பெரிய அளவுல சொல்லுது. ஆக மறுமைக்காக வேண்டி அவர்கள் பாடுபட்டார்கள். கடைசியாக ஒரு சம்பவம், இதுவும் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி தான். என்ன அப்படின்னு சொன்னாக்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பவுமே வந்து ஃப்ரண்ட்ல இருப்பார், எல்லா விஷயத்திலும் ஃப்ரண்ட்ல இருப்பார். அவர் இருக்க மாட்டார், ஃப்ரண்ட்ல தான் இருப்பார். எல்லா விஷயத்திலும் நன்மையான விஷயத்துல போட்டி போட்டுட்டு அவர் தான் ஃப்ரண்ட்ல இருப்பார். அவரு ரெகுலரா ஒரு வேலை செய்யறார். என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒரு குடிசைக்கு போறார். காலையில சுபூ தொலைக்கு அப்புறம் போறாரு. போயிட்டு அந்த வீட்டுல கிளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே வர்றாரு. இதை வந்து ரெகுலரா வாட்ச் பண்றாரு. யாரு? உமர் வந்து வாட்ச் பண்றாரு. இவரு ஏன் போறாரு, என்ன பண்றாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதே மாதிரி ஒரு வாட்டி உள்ள போறாரு. போனா அங்க ஆச்சரியப்படுறாரு. வயதான ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு கண்ணு தெரியல. அப்போ அந்த வயதான பாட்டிகிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. இப்போ ஒருத்தர் வந்துட்டு போறாரு, அவர் என்னதான் செய்யறாரு, அவருக்கும் உங்களுக்கு என்ன லிங்க் இருக்கு அப்படின்னு சொன்னபோது, தம்பி தப்பா நினைக்காதப்பா, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் டெய்லி வராரு, எல்லாத்தையும் கூட்டுறாரு, சுத்தப்படுத்துறாரு, எனக்கு தேவையான உணவெல்லாம் தயார்படுத்துறாரு, வச்சுட்டு போயிடுறாரு. அவர் பேரு கூட எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. இது ரெகுலரா நடக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிட்டாங்க, மௌத்தாயிடுறாங்க. மௌத்தானதுக்கு அப்புறம் இந்த வேலையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டினியூ பண்றாங்க. உடனே போறாங்க. போய் அதே மாதிரி அந்த பாட்டிக்கு அதே சர்வீஸ் பண்றாங்க. சர்வீஸ் பண்ணும்போது அப்ப அந்த பாட்டி அம்மா சொல்றாங்க, உமரை பார்த்து, கண்ணு தெரியாது அந்த பாட்டிக்கு. அப்ப சொல்றாங்க, என்னப்பா உன்னுடைய நண்பர் இறந்துட்டாரா அப்படின்னு கேட்கிறாங்க. ஷாக். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷாக். எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, உன்னுடைய சகோதரர் இருக்காரு, பேரிச்சம்பழம் கொடுக்கும் போது கொட்டை இல்லாம கொடுப்பாரு, நீ கொட்டை எடுக்க மறந்துட்டேப்பா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றதுன்னு தெரியாம அங்க அழுகுறாங்க. உழைப்பு, மறுமைக்காக வேண்டி உழைத்த மக்கள் இவ்வாறுதான் உழைத்தார்கள். அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே தெரியக்கூடிய அளவுக்கு உழைத்தார்கள். அந்த உழைப்பிற்கு கூலிய அல்லாஹ்விடம் மட்டுமே அவர்கள் எதிர்பார்த்தார்கள். உழைப்பு, இந்த உழைப்பை நாம் எங்கு தொலைத்து விட்டோம்? எங்கே போனது இந்த உழைப்பு? மறுமைக்காக வேண்டி உழைக்கக்கூடிய அந்த மக்கள் எங்கே இப்பொழுது? உழைக்கின்றோம் நாம் இந்த உலகத்துக்காக வேண்டி மட்டும் உழைக்கின்றோம். உலகத்தினுடைய நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டுமே நாம் உழைக்கின்றோம். அந்த அபூபக்கருக்காக வேண்டி நாம் அழுவதா, அல்லது உமருக்காக வேண்டி நாம் அழுவதா, அல்லது நம்மளுடைய நிலையை குறித்து நாம் அழுவதா? அல்லாஹுக்கு எல்லா வெளிச்சம்,
அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். உழைக்கக்கூடிய மக்களாக, இம்மைக்கும் மறுமைக்கும் உழைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. المهدي على ابو بكر الصديق وعمر بن الفاروق وعثمان بن عفان وعلي بن ابي طالب وعلى ازواج النبي امهات المؤمنين وعلى سائر الصحابه والتابعين ومن تبعهم الى يوم الدين رضوان الله تعالى عليهم اجمعين. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم وخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم. عباد الله رحمكم الله، ان الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أعلى وأكبر والله يعلم ما تصنعون. الله أكبر لا إله إلا الله. சப்புகளை நேராக நெருக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பின்னங்கால்களை பார்த்து சப்பை சரி செய்து கொள்ளுங்கள். தயவு செய்து உங்களுடைய மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லாட்டி சைலண்ட்ல போட்டுருங்க. அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. سبح اسم ربك الأعلى الذي خلق فصوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر.
الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. الله أكبر.